Hi students, all of you good morning. Welcome to online class. நீ பார்க்க போகிற subject social topic geographyல unit 1 resources பார்க்க போகிறோம். Learning objectives பார்த்தீங்கன்னா to introduce the meaning of resources, அதாவது வளங்களினுடைய பொருட்களை அறிமுகப்படுத்துதல், வளங்கள் என்பதன் பொருளை பற்றி அறிமுகப்படுத்துதல். அடுத்து பார்த்தீங்கன்னா to familiarize with the டிஃப்ரெண்ட்ஸ் டைப் ஆஃப் ரீசோர்ஸஸ், வளங்களோட வகைகளை பற்றி நம்ம என்ன பண்ணுறோம் தெரிஞ்சுக்கிறோம். டு அண்டர்ஸ்டாண்ட் த நீட் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் ரீசோர்ஸஸ், அப்படின்னா வளங்களுடைய பாதுகாத்தலின் தேவைகளை பற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம் புரிஞ்சுக்க போகிறோம். டு அண்டர்ஸ்டாண்ட் த மீனிங் ஆஃப் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ், பொருளாதார செயல்பாடுகள் பற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம் புரிஞ்சு கொள்ள போகிறோம். ஓகேங்களா, உள்ளே போகலாமா? பாத்வே, அதாவது இந்த லெசனுக்குள்ளே என்ன நுழையிறதுக்கு முன்னாடி நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா, this lesson focuses on the meaning, classification of resources and conservation of resources for sustainable living. It also provides us an insight to the various economic activities, and in particular it deals with the interrelation between the nature and human activities. என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஆட நமக்கு வளம் என்றால் என்ன அப்படின்ற பற்றியும் அதனுடைய வகைகளை மற்றும் நிலையான வாழ்விற்கு அதன் பாதுகாப்பை பற்றியும் நமக்கு என்ன பண்ணுதான் சொல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் பொருளாதார செயல்பாடுகள்னால் என்னென்ன அது பற்றியும் இயற்கைக்கும் மனித செயல்பாட்டுக்கும் உள்ள தொடர்பை பற்றியும் நமக்கு என்ன பண்ண போது விளக்குகிறது அப்படின்ற பற்றி நமக்கு என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. ஓகேங்களா, Kulali was lying in her bed to see if her father would enter her room. She wanted her report card to be signed. There was no symptom of coming of her father. She jumped out of her bed and ran to her mother in the kitchen. குள்ளலி அறைக்குள்ளே எப்போது அப்பா வருவாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்கன்னா எதிர்நோக்கி என்ன பண்ணாங்கன்னா காத்துட்டே இருந்தாங்களாம் படுக்கையில் படுத்துக்கிட்டு. அப்போ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ரேங்க் கார்டு கொடுத்துருக்காங்க, சரிங்களா, ரிப்போர்ட் கார்டு கொடுத்துருக்காங்க. அதை காட்டி சைன் வாங்கிறதுக்காக காத்துக்கிட்டே இருக்கிறா அவங்க அப்பா கிட்ட காட்டி. ஆனால் அவங்க அப்பா வர்றதுக்கு உண்டான எந்த ஒரு சிம்டம்ஸ் அறிகுறி என்ன பண்ணலையா அவளுக்கு தெரியவே இல்லையா. அதனால படுக்கையிலேருந்து வேகமாக இருந்துச்சு, நேராக என்ன பண்ணுறா கிச்சனில் அவங்க அம்மா இருக்கிறாங்க, அவங்க அம்மா கிட்ட என்ன பண்ணுறா ஓடுறா. குள்ளலி, அம்மா வேர் இஸ் அப்பா, அப்பா எங்கேம்மா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க கேட்குறாங்க. ஆனால் அம்மா Today he has overtime and he has lift early, அதாவது and he has lift early அப்படின்னு என்ன இருக்குன்னா, இன்றைக்கு அப்பா என்ன ஆகிட்டாங்க சீக்கிரமாக வேலைக்கு என்ன பண்ணிட்டாங்க கிளம்பிட்டாங்க. அதிக நேரம் ஓவர் டைம்னா அதிக நேரம் வேலை இருக்குது, அதனால் சீக்கிரமாக கிளம்பிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே சொல்ல ஓவர் டைம் வாட் இஸ் தேட் அப்படின்றா. அதிக நேர வேலைன்னா என்னம்மா அப்படின்னு கேட்குறா. அதுக்கு அம்மா சொல்கிறாங்க, யுவர் ஃபாதர்ஸ் பாஸ் வாண்ட் ஹிம் டு மேனுஃபேக்சர் a few more solar banners because they have some urgent order. அதாவது வேலை நேரத்தை விட கூடுதலான நேரம் வேலை செய்வது தான் அதிக நேர வேலை அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, அப்பா வேலை பார்க்கும் தொழிற்சாலையில் சூரிய ஒளித்தகடுகள் நிறைய என்ன பண்ணுறாங்களாம் தயாரிக்கணும். அதனால் அப்பா முதலாளி என்ன பண்ணிட்டாங்க சீக்கிரமாக என்ன பண்ணிட்டாங்க வர சொல்லிட்டாங்க அப்படின்ற பற்றி நமக்கு என்ன பண்ணுறாங்க சொல்லுறாங்க. ஓகேங்களா, அடுத்து பாருங்கள். He should have told me last night my progress report has to be signed. அவங்க என்ன சொல்கிறாங்க, நேற்று இரவே என்னிடம் சொல்லியிருக்கலாம்ல, என்னுடைய ரிப்போர்ட் கார்டில் அப்பாக்கிட்ட என்ன பண்ணியிருப்பேன் கையெழுத்து போட சொல்லியிருப்பேன்ல, அதனால் இப்போ போடாமலே இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. அதுக்கு அம்மா enough of that, now go have you bath, sign your report this time. என்ன பண்ணுறேன் நான் அம்மா ரொம்ப அதாவது போதும் போய் முதல்ல போய் குழி, நான் கையெழுத்து போடுறேன்னு என்ன பண்ணுறாங்க அவங்க அம்மா சொல்கிறாங்க. குழலி, அதுக்கு இப்படி தான் நம்ம என்ன பண்ணுவோம், அம்மா என்ன பண்ணுவோம், அப்பா வர்றாங்களா எப்போ வர்றாங்கன்னு பார்த்துக்கிட்டே இருப்போம். அப்பா வந்தால் தான் கையெழுத்து வாங்க. அப்பா வரலனே அப்பா வரல இன்றைக்கி என்ன பண்ணலாம், அம்மா கிட்ட நம்ம என்ன பண்ணலாம் சைன் வாங்கிக்கலாம், நம்ம என்ன பண்ணுவோம் வாங்க ஓடுவோம்ல, அது மாதிரி தான். சரியா, அம்மா தேங்க்யூம்மா, ஒன் மோர் கொஸ்டின், வாட் டஸ் ஹீ மேக் த சோலார் பேனர்ஸ் ஃப்ரம் அப்படின்னா என்னென்னா, அம்மா ரொம்ப நன்றிம்மா, ஒரே ஒரு கேள்வி மட்டும் உங்கள்கிட்ட நான் கேட்டுக்கிறேன், சூரிய ஒளி தகடு அப்படின்னு சொல்கிறீங்களே அது எதில் தயாரிக்கிறாங்கம்மா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான் கேட்குறாங்க. அதுக்கு அம்மா சொல்கிறாங்க, லெட் மீ எக்ஸ்பிளைன் ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட்.
Silicon extracts from sand, a natural resource, is used in making PV cells. This converts solar energy into electrical energy. அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, நான் என்ன சொன்னால் உனக்கு புரியுமான்னு தெரியலை அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க, நான் சொன்னால் உனக்கு புரியுமான்னு தெரியல, ஆனாலும் சொல்கிறேன் கேளு. மணல் என்ற இயற்கை வளத்திலிருந்து சிலிக்கான் அப்படின்ற கனிமத்தை என்ன பண்ணுறாங்க, பிரித்து அதுலேருந்து பிவி செல்லை என்ன பண்ணுறாங்க, பயன்படுத்தி ஒளி மின்னழுத்த களத்தை என்ன பண்ணுறாங்க, தயாரிக்கிறாங்க. இவ தான் சூரிய ஆற்றலை மின்னாற்றலாக என்ன பண்ணுதா, மாற்றுது அப்படின்ற பற்றி என்ன சொல்கிறாங்க, அவங்க அம்மா சொல்கிறாங்க. குழலி சொல்கிறாங்க, நேச்சுரல் ரிசோர்ஸ் வாட் டு யூ மீன் பை இட் அப்படின்னு கேட்குறாங்க. இயற்கை வளமா அப்படின்னா என்னம்மா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட குழலி கேட்குறாங்க. சரியா? அதுக்கு அவங்க அம்மா சொல்கிறாங்க, ஆல் திங்ஸ் யூஸ்ஃபுல் டு மேன் இஸ் ரிசோர்ஸ். ஆல் திங்ஸ் யூஸ்ஃபுல் டு மேன் இஸ் ரிசோர்ஸ் அண்ட் இஃப் இட் இஸ் டைரக்ட்லி ஃப்ரம் நேச்சர் வி கால் இட் நேச்சுரல் ரிசோர்ஸ். என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, மனிதனுக்கு பயன்படும் எல்லாமே என்னது, வளம்தான், ரிசோர்ஸ் தான். அது இயற்கையிலேருந்து கிடைக்கிறதுனால அது இயற்கை வளம் நம்ம என்ன பண்ணுறோம், சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. குழலி, தென் வாட் கைண்ட் ஆஃப் ஒர்க் இஸ் அப்பா டூயிங். அதுக்கு அவள் கேட்குறா, அவர் அப்பா எந்த மாதிரியான வேலை செய்கிறாங்கம்மா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறா, குழலி கேட்குறா. சரியா? அதுக்கு அம்மா சொல்கிறாங்க, he is manufacturer, he uses natural resources for manufacturing அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அவர் பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடியவர், அதனால் உற்பத்தி செய்ய இயற்கை வளங்களை என்ன பண்ணுறாங்க, பயன்படுத்துகிறாங்க அப்படி என்ன பண்ணுறாங்க அம்மா சொல்கிறாங்க. குழலி, then manufacture things we called as resources. குழலி என்ன சொல்கிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை வளங்கள் என்று கூறலாமா, உற்பத்தி செஞ்ச பொருளை பூரா வளங்கள்னு கூறலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு அம்மா சொல்கிறாங்க, எஸ் தே ஆர் கால்ட் அஸ் மேன் மேட் ரிசோர்ஸ். அதுக்கு ஆமாம், அவற்றை மனிதனால் உருவாக்கப்பட்ட வளங்கள் என்று அழைக்கலாம். மனிதனால் உருவாக்கப்பட்ட வளங்களால் நம்ம மாதிரி மனுஷங்களை தன்னுடைய அந்த பொருளுக்கு இயற்கையாக கிடைக்கிற பொருட்களை வச்சு அவங்க தயாரிக்கிற பொருள் தான் என்னது, மேன் மேட் ரிசோர்ஸ். ஓகேவா? இயற்கையாக கிடைக்கக்கூடிய வளங்கள், அதனால் மனிதனால் உருவாக்கப்பட்ட வளங்கள் என்று அழைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு குழலி சொல்கிறா, ஓகே அம்மா, இட்ஸ் கெட்டிங் லேட், லெட் மீ கெட் ரெடி. அதுக்கு சரிம்மா, நேரம் ஆயிடுச்சு, நான் என்ன பண்ணுறேன், பள்ளிக்கு போக தயாராகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இப்போ ஆக்டிவிட்டி 1, சர்க்கிள் த ரிசோர்ஸ் தட் ஆர் நாட் நெசசரி ஃபார் கார்டனிங். சாயில், சீட்ஸ், எ பீஸ் ஆஃப் லேண்ட், கம்ப்யூட்டர், சாம்பிளிங், ஃப்ளவர் பாட் அண்ட் மேனு, டெக்ஸ்ட் புக்ஸ். என்ன சொல்கிறாங்கன்னா, தோட்ட வேலைக்கு தொடர்பு இல்லாத பொருட்களை மட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ வட்டமிட போகிறோம். சரிங்களா? என்னதுக்கு, மண் இருக்குது, விதைகள் இருக்குது, நிலம், ஓகேங்களா, நிலம் இருக்குது, கணினி இருக்குது, அடுத்து நாற்று இருக்குது, அடுத்து பார்த்திங்கன்னா ஃப்ளவர் பாட்னா பூந்தொட்டிகள் இருக்குது, அடுத்து உரம் இருக்குது, அடுத்து டெக்ஸ்ட் புக்னா பாடநூல்கள் இருக்குது. இது தோட்ட வேலைக்கு சம்மந்தம் இல்லாதுன்னா என்னது, உங்களுக்கு சொல்ல முடியுமா யாராவது? சாயில் தேவைப்படும், சீட் மண் தேவைப்படும், அடுத்து நிலம் தேவைப்படும், கம்ப்யூட்டர் தேவைப்படுமா, இல்லை, நாற்று தேவைப்படும், பூந்தொட்டிகள், தோட்ட வேலைக்கு பூந்தொட்டிகள் கண்டிப்பாக வேணும், உரம் வேணும், பாடநூல் வேணுமா, வேண்டாம், இதெல்லாமே என்னது, தேவையில்லாது. ஓகேங்களா? இப்போ அடுத்து பார்க்கலாமா? அடுத்து பாருங்கள், resource is anything that fulfills human needs. When anything is of some use, it becomes valuable. All resources have value. The value can be either commercial or non-commercial. அதாவது எப்படின்னா, the value can be either commercial or non-commercial. ரெண்டு வகையாக என்ன பண்ணுறாங்க, கமர்ஷியல் சொல்கிறாங்க ஆர் நான் கமர்ஷியல் சொல்கிறாங்க. கமர்ஷியல் resource have great எக்கனாமிக் வேல்யூ. பொருள் எடுத்துக்காட்ட சொல்லணும்னா பெட்ரோலியம் சொல்கிறீங்க. நான் கமர்ஷியல் ரிசோர்ஸ் பார்க்க எக்ஸாம்பிள் பார்த்தோன்னு சொன்னால் abundant in availability, எக்ஸாம்பிள் ஃபார் ஏர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதாவது மனிதனுடைய தேவையை நிறைவு செய்யும் எந்த ஒரு பொருளும் வளமாகும்னு சொல்கிறாங்க. நமக்கு என்னென்ன தேவை இருக்கோ அதையெல்லாம் எது பூர்த்தி செய்தோ அதெல்லாம் வளமாக. பொருளினுடைய பயன்பாட்டை பொறுத்து தான் அதனுடைய மதிப்பு என்ன பண்ணுது, நிர்ணயிக்கப்படுது. சரியா? இந்த பொருள் இதுக்கு பயன்படுத்தினா அதுக்கு இந்த மதிப்பு, இந்த பொருளை இதுக்கு பயன்படுத்தினா இதுக்கு மதிப்புன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, நிர்ணயிக்கிறாங்க. எல்லா வளங்களுக்கும் ஒரு மதிப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சரியா? மதிப்பு என்பது பண மதிப்புள்ளதாகவோ பண மதிப்பற்றதாகவோ இருக்கலாம். அது என்னது, இதுக்கு இவ்வளோ பெரிய பணம், இதுக்கு இது பணம் இல்லை அப்படின்னு சொல்லி ரெண்டுமாவும் என்ன பண்ணலாம், இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பொருளாதாரத்தில் பார்த்தீங்கன்னா பண மதிப்புள்ள வளங்கள் முக்கிய இடத்தை என்ன பண்ணுறாங்க, வகிக்கின்றன. சரிங்களா?
பணம்னா என்னது? பணம் இருந்தால் தான் என்ன பண்ணணும், பொருள் எந்த பொருளையும் நம்மளால் என்ன பண்ண முடியும், வாங்கப்படும். அதனால தான் பணம் மதிப்பற்றதாகவும் இருக்கலாம். பொருளாதாரம்னா எக்கனாமிக். கண்டிப்பாக நமக்கு என்ன தேவை, பணம் தேவை. அப்படி இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஒரு முக்கிய என்ன பண்ண இடத்துல நம்ம என்ன பண்ண முடியும், பிடிக்க முடியும். காசு இருந்தால் தான் நம்ம என்ன சொல்லுவாங்க, நமக்கு மதிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. காசு இருந்தால் தான் எந்த ஒரு பொருளையும் நம்மளால் வாங்க முடியும். இப்போ நீயும் உன் ஃப்ரெண்ட்ஸும் போகிறீங்க, ஒரு கடைக்கு போகிறீங்க, உன் ஃப்ரெண்ட்ஸில் நிறையா காசு இருக்குது, உன்கிட்ட அவ்வளோவா பணம் இல்லை, உன் ஃப்ரெண்ட்ஸ் ஆசைப்பட்டதெல்லாம் வாங்குறாங்க, உனக்கு ஆனால் ஆசை இருக்கிறனால வாங்க முடியாது. ஏன்? அங்கே என்ன இருக்கணும், பணம் இருக்கணும். அப்படி தானே? அதான் சொல்கிறாங்க, பொருளாதாரத்தில் பத மதிப்புள்ள வளங்கள் முக்கிய இடத்தை என்ன பண்ணுறாங்க, வகிக்கின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எடுத்துக்காட்டாக பார்த்தோம்னா பெட்ரோலியம் சொன்னேன்னா, பெட்ரோலியம். அடுத்து பார்த்தீங்கன்னா பண மதிப்பற்ற வளங்கள் பார்த்தீங்கன்னா எளிதில் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். எது? காற்று, ஏர். நம்ம காசு கொடுத்து வாங்கணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக பெட்ரோலியம், நிலக்கரி இந்த மாதிரிலாம் கண்டிப்பாக வாங்கணும். இப்போ பைக் எடுத்துக்கோ, நீ கார் எடுத்துக்கோ, உனக்கு எங்கே வெளியில் போகணும் செய்யணும் அப்படின்னு சொன்னால் உனக்கு என்ன தேவை, கண்டிப்பாக பெட்ரோல் தேவை. பெட்ரோல் இல்லை உன்னால் போக முடியுமா? அது வாங்கணும் உனக்கு என்ன வேணும், காசு வேணும் இல்லையா? காசுலாம் உன்னால் வாங்க முடியுமா? வாங்க முடியாது. ஆனால் காசு இல்லாமல் நீ ஈஸியாக வாங்கக்கூடிய பொருள் என்ன பார்த்தீங்கன்னா காற்று தான். இப்போ நெருப்புனா கூட நமக்கு என்ன வேணும், காசு வேணும். தீப்பெட்டி வாங்கணும், அதுக்கு காசு வேணும். இல்லை கேஸ் சிலிண்டர் வாங்கினா கூட நமக்கு காசு வேணும். ஆனால் காற்றுக்கு நமக்கு அப்படி அவசியம் இல்லை. காற்று நீ ஃபேன் போட்டாலும் போடனாலும் நீ வெளியே போய் நின்றா உனக்கு என்ன கிடைக்கும், ஒரு குளுமையான காற்று கிடைக்கும் இல்லையா? அதுதான் காசு என்னது, வாங்காது. அதுதான் சொல்கிறாங்க பண மதிப்பற்ற வளங்கள் நமக்கு சீக்கிரமாகவே என்ன பண்ணும், கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் என்னது, ஏர் அப்படின்ற பற்றி நமக்கு என்ன பண்ணுறாங்க, சொல்கிறாங்க. ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? அடுத்து பாருங்கள், மிச்சத்தை நம்ம என்ன பண்ணலாம், நம்ம நெக்ஸ்ட்டு கிளாஸில் என்ன பண்ண போகிறோம் பார்க்கலாமா?